வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. சமீபத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பழகிட்டோம். ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐயோ நான்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன்பா அப்படிங்கிறது போய் இன்னைக்கு ஆர்டர் பண்ணாத ஆளே இல்லை அப்படிங்கிறது மாறிட்டாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா அவரும் சில நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இன்றியமையாததாக மாறிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டு எப்படி இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் தொடர்ந்து நம்மளோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, பணத்தை திருடுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஹைக்ஸ் இப்போ பிரைஸ் ஹைக்ஸ் வந்திருக்கு. அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை குறித்து தான் சுரேன் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ பேசிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூ? இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நானும் ஆர்டர் லைக் மேக்ஸ் 60% நானும் ஆர்டர் பண்ணி தான் ப்ரோ சாப்பிடுவேன். ஏன்னா ஒர்க்கில் இருப்போம், எங்கேயாவது இருப்போம். எனக்கு எப்படின்னா திடீர்னு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் போய் சாப்பிட முடியாது. ஆர்டர் பண்ணால் சரி 45 மினிட்ஸில் ஒர்க் முடிஞ்சிடும், ஸோ கரெக்டாக இருக்கும், ஆர்டர் போட்டால் வந்துடும். நானும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஆள் தான். சரி, ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன். இதில் இல்லை இன்னைக்கு நான் சொன்ன இன்றியமையாததான் மாறி போயிடுச்சு. ஒரு இது ஸ்டார்டிங்லேயே தெரியும் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃப்ரீ டேட்டா அப்படி அதே கான்செப்ட் தான் இது. சோ இது உங்களுக்கு இனிஷியலா பாத்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க. ஊபர் ஈட்ஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஃபுட் பாண்டா அவ்வளோ ஆஃபர் கொடுப்பான், 50%, 60%, 70% இனிஷியலா. இப்போ கூட ஆஃபர்லாம் எல்லாம் கொடுத்து தான் இருக்கு. ஆனால் அந்த ஆஃபர் எல்லாம் அப்படியே 100 rupees கம்மியாகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவன் அடிஷ்னலாக இப்போ எப்படி ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஏமாற்றி விற்கிறாங்க, ஆஃப்னு போட்டு அதிக விலைக்கு வச்சு அதே விலைக்கு விற்பாங்க. அந்த சேம் கான்செப்ட் தான் இது. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அதிகமாக்குறாங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், அவனுக்கு எல்பிஜி இஷ்யூஸ் இருக்குது, கமர்ஷியல் கேஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி எனக்கு இது காஸ்ட்லியாக நான் வாங்குறேன், அதனால எனக்கு இந்த ஃபுட் ரேட்ஸ்லாம் என்னால் யூஸ்வலாக அதே ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில இடத்துல இன்னும் மெனுவை கம்மி பண்ணிட்டு அதே ரேட்டில் கொடுக்குறவனும் இருக்கான். சரி, அதாவது அவனோட செலவை ஹோலா கம்மி பண்ணிட்டு இருக்கிற அந்த டிஷ்ஷை அதே ரேட் கொடுக்குறான். அவன் என்ன யோசிக்கிறான், சரி எல்லாருமே நம்மளாம் ஒர்க்கிங் கிளாஸ் தானே, எல்லா வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு நம்ம உழைப்புல அந்த காசு தான் செலவு பண்ணி சாப்பாடு வாங்குறோம். ஒரு சில பேர் ஏத்துறாங்க. அவன் என்ன மாதிரி கேட்டகரியில் சேர்ந்தவனா யாரும் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன்ல ஆர்டர் போறவங்க யாரும் காசை பத்தி கண்டுக்க போறது இல்லை. புரியுது. அவன் அந்த அவசரம், எனக்கு 15 மினிட்ஸ்ல ஃபுட் வேணா அவன் டக் 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 டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பான். ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஆனா இவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ இன்க்ரீஸ் பண்ணது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். ஏன்னா மேக்சிமம் இப்போ எல்லாருமே சிட்டில இருக்கிறவங்க, மெயினா சிட்டிக்கு தான் பிரச்சனை. இது சிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டர் தான் போடுறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். நம்ம ஆஃபீஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாருமே ஆர்டர் தான் போடுறாங்க. எல்லாம் நீ பிளாட்ஃபார்ம் ஃபீ சைலண்டா இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? இல்லையே. நீ என்ன பண்ணலாம், இந்த பாருங்க இந்த மாதிரி குளோபல் இஷ்யூ போயிட்டு இருக்கு, இல்ல குளோபல் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, நாங்க எங்க பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ண போறோம். சேம் வே கூகுள் பே, ஃபோன் பேல பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது நீ பண்ற டிரான்சாக்ஷனுக்கு இதுன்னு சொல்லிட்டு இது எப்படி சைலண்டா எடுக்கிறாங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்றது இல்லை, அப்படியே எடுத்துறது. அதுவும் இல்லாம இந்த ஸ்மால் இது அது ரொம்ப வருஷமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சின்ன அமௌண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. பட் நீங்க அது ஏன் பெரிய ஸ்கேம்னு சொல்ல வரேன்னா 145-150 கோடி பேர் இருக்கும் இந்தியாவில். அதுல பைசானா கூட ஒரு சிங்கிள் ருப்பி நீ இவ்வளவு இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 8 to 10 crores இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ₹1 எடுத்தீங்கன்னா எவ்வளவு வந்துருக்கு? ஸோ அதனால நம்ம ஸ்மாலா மைக்ரோவா பார்க்காம இந்த மைக்ரோல இருந்து அவன் மேக்ரோவா அடிக்கிறான். ஸோ இது டெஃபினட். இவங்கலாம் ஐபிஓ ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. அது வேற, ஜொமேட்டோலாம் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அடி வாங்கிட்டு இருக்காங்க பிசினஸ், அதனால தான் ஏத்துறாங்க. சரி, எதனால அடி வாங்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த குவிக் டெலிவரி இல்ல இன்னொரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. இப்போ ஃபுட்டு கெட்டு போன ஃபுட்டு. நான் இன்னொன்னு என்னமா சொல்ல வரேன், இது நான் சொல்ல தகுதியே இல்லாத ஆள் தான், நானும் ஆர்டர் போட்டு சாப்பிட்றேன். சில ஃபுட்டு ஆன்லைன்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. தெரியல, கண்டுபிடிக்க முடியாது. அது எடுத்துட்டு வராங்க. நாங்கள் டெலிவரி பண்றவங்க நான் தப்பாலாம் சொல்ல. எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையா அதை சாப்பிடுவ. சில பேர் சீல் பண்ணியிருப்பாங்க, சீல் ஓப்பனாக இருந்தால் நீ ரிட்டர்ன் பண்ணணும், தப்பா ஆர்டர் போட்டால் நீ ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு சில குக்டு ஃபுட்டு ஹாட்டாக வரும், அதை ரிட்டர்ன் ரெஸ்டாரண்டாலே எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவான், அவன் ரீஃபண்ட் பண்ணுவான். ஸோ இந்த மீடியேட்டரி கம்பெனி தான் அதை ரீஃபண்ட் பண்ணும். ஸோ இது ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு அடி வாங்குறாங்க. கண்டிப்பாக அடி வாங்க, கண்டிப்பாக அடி வாங்க. இப்போ ஃபியூச்சர்ல இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. இதுல நீ நிறைய இதுலயே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ஆக்சரிஸ்லாம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அதுல நீங்க ஸ்விக்கி இதுல பால் பாக்கெட் வாங்கிக்கலாம், நீங்க டே டு டே லைஃப் சக்கரை, சுகர், மில்க் எல்லாமே அதுல வாங்கிக்கலாம்.
ஸோ இவன் வந்து அடிஷ்னலா கொண்டு வந்துகிட்டே இருக்கான். ஸோ அவன் மார்க்கெட்டையும் அவன் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். பட் ஸ்டில் இதெல்லாம் நீ என்ன அடிக்ட் ஆகிட்டே வர, இந்த மாதிரி கடையில போய் வாங்க லேசி ஆகிட்டே வர, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்குறது. நான் 90s கிட் நான் லேசி ஆயிட்டேன் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பிளான் பண்ணுவோம்னா, நம்ம இந்த டைம்ல இந்த ஷாப்ல போய் சாப்பிடணும், இது அது ஃபேமஸ் ஒரு ஆக்டிவிட்டி நாங்க பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த பிளான்காக ஒரு 4-5 பேர் யார் யாருக்கெல்லாம் அந்த இடம் மியூச்சுவலா பிடிக்குமோ நாங்க அந்த இடத்துக்கு போவோம். இல்ல நடந்தே மச்சான் இங்க நடந்தே போலாம்டா, அந்த இடத்துல போய் சாப்பிடலாம்டா, இப்படிதான் வளர்ந்தோம் நம்ம. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல ஒண்ணுமே இல்ல, காசு கம்மியா டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு அதாவது ஸ்டார்டிங்ல நீங்க சொல்றது கரெக்டா. இங்க பாடுறா அந்த ஐஸ்கிரீம் வந்து 100 ரூபாவா, இதுல 60 ரூபாய்க்கு கிடைக்கும், அப்படி வந்து நம்மள அடிக்ட் ஆக்கின ஆப்ஸ் தான் இது. ஸோ இன்னைக்கு பஞ்சாயத்து என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்லி இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்றது இப்போ எப்படி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஜிஎஸ்டி வந்து டெலிவரி சார்ஜ் வருதுல, இது அவங்க ஆப் வாங்கிக்குது பிளாட்ஃபார்ம் ஃபீ. பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது 2000 ஸ்டார்டிங் சொல்ல முடியாது 2023ல வந்து வெறும் 2 ரூபாய் இருந்துச்சு சரியா. இப்போ வந்து ஜொமேட்டோல எவ்வளோன்னு சொன்னா அதுக்கு 2 ரூபா இருந்து 12 rupees 50 பைசா இருந்துச்சு. இப்போ ஏத்திருக்கிறது வந்து 14 ரூபா ஏத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்விக்கில வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 17 ரூபாய் மாத்திட்டாங்க, ஆல்மோஸ்ட் 18 ரூபாய் மாத்திட்டாங்க, இன்க்ளூடிங் டெலிவரி ஃபீஸ், ஜிஎஸ்டி எக்ஸெட்ரா. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் ஒரு கிளவுட் கிச்சன் வச்சிருந்தேன் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா நைட் டவுன். நானும் வந்து ஆர்டர்ஸ்லாம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்குலாம் கொடுப்பேன். ஸோ யூ நோ தி அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி. இதுல வந்து நாட் ஒன்லி இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ, நீங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஷ் 150 rupees கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது என்னோட பிரைஸ், அதுல வந்து 18% 20% ஷேர் அவன் கேட்பான். ரைட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், அவனோட ஷேர் நீங்க கொடுக்கணும்னா நீ என்ன பிளான் பண்ணிருப்ப, மக்களுக்காக பிளான் பண்ணிருப்போம். அதாவது தரம். ஆமா, தரம் தான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. அந்த தரம் எனக்கு வந்து அதை வந்து அந்த கஸ்டமர் அவனால அகாமடேட் பண்ணிக்க முடியணும். அவன் வந்து ஓகே நான் ரொம்ப இந்த டிஷ்க்கு நான் ரொம்ப செலவு பண்ணாம கரெக்டான விலைக்கு வாங்கிக்கிறேங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ என்னோட என்னென்னலாம் இது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இது ஒரு கம்ப்ளீட் டிஷ்ஷாக இருந்து நான் எவ்வளோ கொடுக்கலாங்கிறது நம்ம ஒரு டீமாக இருந்து நம்ம பிளான் பண்ணுவோம். நீங்கள் அது இப்போ எப்படி ஆயிடுச்சு எல்லாம், இந்த ஹோட்டல்ஸ்லாம் இந்த ஆன்லைன் ஆர்டரை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மெயின் பிஸ்னஸ் மாதிரி, அதுதான் இவனுங்களுக்கு ப்ளஸ். ஸோ நீங்கள் என்ன இப்போ நான் இருக்கும்போது ஐ திங்க் 18% நினைக்கிறேன், 18% நான் கொடுக்கணும். மீன்வைல் அது என்ன ஆச்சு, ஸ்விக்கியில் 22% இருந்தது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 rupees டிஷ்னா நீங்கள் அடிஷ்னல் 18% போட்டு நீங்கள் விற்கணும். புரியுது. ஸோ உங்கள் காஸ்ட்டை நீங்கள் விற்கல, அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேயும் அவனுக்கு காசு போகும். சரியா? பிளஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீயும் இப்போ வாங்கிக்கிறான். இது எப்படின்னா அவனை நம்பி இப்போ ஹோட்டல்ஸ்லாம் மாறிடுச்சு. சோ இப்போ ஆன்லைன் ஆர்டர் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் நம்பி இருக்கு, கம்மியாயிடும். ஆன்லைன் ஆர்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இல்லைன்னா பிஸ்னஸே கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த ஆப் வந்து ஒரு பெயிட் மாதிரி உள்ள இழுத்து இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியை கைப்பற்றிட்டாங்க. கண்டிப்பா ப்ரோ. இல்ல இப்போ நான் சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஃபேமிலியாலாம் வெளில போய் சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுல என் தாத்தாலாம் லைக் எல்லாரும் ஃபேமிலியா போவோம். அதெல்லாம் இப்போ இல்ல, இப்பயும் போறாங்க. அப்போலாம் வந்து ஒரு அப்பப்போ ஒரு எவ்ரி வீக்கெண்டு அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்போ என்னன்னா ஃபேமிலியா வீட்டில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. அந்த பிஹேவியர் அப்படி நீ என்ன பண்ற, என்ன எதுவுமே மூவ் பண்ணாம வீட்லயே உட்காந்துட்டு ஆர்டர் போட்டா வந்துடும். சரி நீ ஆர்டர் மட்டும் போடல, நான் என்ன சொல்ல வரேன், நம்மளாம் பட்ஜெட் பேஸ்டு ஆளுங்க. நம்ம ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம்னா அதுக்கு இவ்வளோ ஒதுக்கி சேவ் பண்றவன் என்ன பண்ணுவான். ஆக்சுவலாக நிறைய பேர்லாம் நான் பாக்குறேன் ஆன்லைன் ஆர்டர்லாம் போட மாட்டாங்க, கடையில நேரில் போய் வாங்குவோம். நீங்க சேவ் பண்ணலாம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 150 ரூபா டிஷ் நான் விற்கிறேன்ல, அது என்கிட்ட வாங்க 150 ரூபா தான். நீ ஆன்லைன்ல போட்டா அது 180 ரூபா, 180 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டலாம். நீ அது 30 ரூபா 40 ரூபா கூட சேவ் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தா இந்த பஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீ நம்ம என்ன பார்ப்போம், அவனாவது பஸ்ஸை யூஸ் பண்ணுவானா, சேவிங் மணி. அது நம்மளுக்கு தெரியாது. நீ ட்ரெயின்ல போறவங்களும் இருக்காங்க, ஆனா நீங்க அவங்கள போய் பாத்தீங்கன்னா பெரிய எம்என்சில பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. நீ வந்து அவனுக்கு கேள்வி இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறவங்கலாம் வந்து ரொம்ப இன்ஃபீரியர் இல்ல தலைவா, தே ஆர் சேவிங் மணி மட்டும் இல்ல, சேவிங் டைமும் இல்ல. நான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பப்ளிக் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் படிக்கும்போது நான் இங்க 1 hour ஆகும் சரியா, நான் அவ்வளோ பப்ளிக் ரேண்டமாலாம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. சம் ரேண்டம் கை, நான் எவ்ரிடே காலேஜ் போகும்போது 2 பேரும் நாங்க விஷ் பண்ணுவோம், ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க. ஸோ நீ வந்து மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ற, you can observe the crowd. யங்ஸ்டருக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ. நான் எல்லா யங்ஸ்டருக்கு சொல்ல வரேன், see you talk to public. நீ வந்து எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கோ, நீ எல்லாருக்கிட்டையும் பேசு. யாராவது இப்போ வெண்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கு, சும்மா ஹெல்ப் பண்ணு, அவங்க கிட்ட பேசு எப்படிக்கா இருக்கீங்க. இதெல்லாம் வந்து as a human being it will be very useful. ஸோ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க சொல்றது ஃபுட்டு விஷயத்திலே வருவோம்.
அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். பட் நம்மள டீடாக்ஸ் பண்ற மாதிரி இந்த 2 ஆப்ஸை விட்டு வெளில வரணும் அப்படிங்கிறீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் பண்றதை குறைக்கணும்ன்றீங்க. இல்ல நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி ஒரு மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டே வந்து டெலிவரி ஆப் ஒன்று கொண்டு வந்தது. அது பேர் மறந்துட்டேன். தெரியல பாருங்க. ஆனா அந்த லெவலுக்கு தான் இருக்கு. பேரை ஞாபகம் வச்சுக்க முடியலையேங்க. இல்ல ப்ரோ, அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. அது வந்து டெலிவரிக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்க அதை கனெக்ட் பண்றதுக்கே இட் வில் டேக் 3 to 4 hours. சம்டைம்ஸ் கனெக்டே பண்ண முடியாத நிலைமைலாம் இருந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், கால் சென்டர் அதெல்லாம் இல்ல. கவர்மெண்ட் உள்ள இப்போ யாத்ரான்னு ஒரு ஆப் இருக்கு. ஆமா, யாத்ரா பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து டெலிவரி ஆப்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி எம்என்சிஸ், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் இவனுங்க வந்து பிசினஸ்க்காக அடிக்கிறானுங்களே. நீ கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வா. ஸோ கவர்மெண்ட் காசு எடுத்துக்கலாம்ல, அதுல எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்னா நாமினலா தான் இருக்கணும். அவ்வளோ கொள்ளலாம் அடிக்கக்கூடாது. நீங்க பாருங்க 18%, 22% பிளாட்ஃபார்ம் ஃபீ, 16 rupees, 17 rupees நம்ம பேசிட்டு இருக்கோம். ₹1 வந்து இவ்வளவு பேர்கிட்ட எடுத்தாலும் இதெல்லாம் எவ்வளோ கோடி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க. ஆனா ஃபியூயல் பிரைஸ் ஹைக்குன்னு ஒரு காரணம் சொல்றாங்களேங்க. அது எப்படிங்க ஒரு பிசினஸ் மேனா நீங்க அதை வந்து ஏத்துச்சு? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இவங்க அட்வான்ஸ்டா இப்பயே ஏத்திட்டாங்க. ஃபியூவல் பிரச்சனை இன்னும் வரல. அதுக்குள்ளே ஆனா ஏத்திட்டாங்க. இவ என்ன கிளவர் மூவ் பாருங்க. இப்போதைக்கு ஃபியூவல் பிரச்சனை வரல. இது வந்து எப்ப ஏத்திருக்கலாம்னா, நேத்தோ முந்தானேத்தோ மோடி வந்து எல்லா பார்ட்டி வச்சு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாரு. இந்த பேண்டமிக் மாதிரி ட்ரீட் பண்ணனும், பீ ரெடி. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாங் டர்ம் இந்த வார் வந்து இப்போ முடியற மாதிரி இல்ல, நம்மலாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங். மேபி அந்த மீட்டிங்க்கு அப்புறம் இவங்க இந்த மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். சோ அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சு ஒரு, ஏன்னா இப்போ ரொம்ப ஃபியூல் ஷார்டேஜ்க்கு அப்புறம் இதை பண்ணாங்கன்னா இது பெரிய இஷ்யூ ஆகுங்கிறதுனால இப்பயே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுக்கு பழக்கப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாமா, கொஞ்சம் பிரேயரா அப்படியே நம்ம மைண்டை பழக்கப்படுத்துறாங்க. ஆமா, நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆச்சுன்னா இதை வச்சுட்டு ஆப்ஸ்ல இருந்து வெளில வந்துடலாங்கிறேன். இது ஒரு காரணமா வச்சு இந்த ஹேபிட்ல நம்ம எப்படி இந்த ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகணுமோ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து இந்த ஹேபிட்ல இருந்து வெளில வந்துடலாம். சரி, நானும் தான் அதை ஃபாலோ பண்ணணும். நானும் தான் வந்து ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக நான் வெளியில போய் அதை நீ 20 rupees 30 rupees சேவ் பண்ணலாம். இன்னொன்னு, ஒரு சின்ன ஆர்டர் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் ஒரு டிஷ் தான் போடுவேன், ஒரு 200 rupees வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீ அதே தான். நீ அதுக்கு அதிகமா போடலாம். ஒரு 10 பேருக்கு போட்டு வாங்கிடு. சின்ன ஏதோ ஆர்டர் போட்டினாலே போடும் காசு தான். நீ ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆர்டரா போட்டுருக்க, அது ஒரு லாபம். அவன் தனித்தனியா போட்டீங்கன்னா அவன் எல்லாத்துக்குமே 16 rupees 17 rupees பிளாட்ஃபார்ம் ஃபீ எடுத்துப்பான். ஸோ நான் அது சொல்றது இதுதான். இது வந்து இவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணணும். இல்லை இந்தந்த ஆப்ஸ்லாம் இந்தந்த பீரியட்ல இருந்து டியூ டு ஃபியூவல் ஹைக்கு, டியூ டு எல்பிஜி ஷார்டேஜ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பண்ணணும். ஏன்னா அவசரத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டான். நான் ரொம்ப கம்மி ப்ரோ, ரொம்ப பசிக்கிற டைம்லாம் நான் வந்து அதை ஃபைனல் பில்ல நான் பார்க்கவே மாட்டேன். எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறோம், அது எவ்வளோ டைம்ல வருது, எவ்வளோ எனக்கு டைம் தான், அரைவிங் டைம். எனக்கு 15 minutes 30 minutes நம்ம இதை பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கோம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை சேவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அன்வான்ட் எக்ஸ்பென்ஸுமாங்கல்ல, ஃபுட்டு டெலிவரி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் யூஸ் பண்ணுறது ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க அந்த ஸ்விக்கி ஆப்ல லாஸ்ட் 1 month நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வருஷத்துல பாப்பேன் நாளா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா டைஜஸ்டே பண்ண முடியாது. நம்ம ஓடுறதுலே இருக்கும், டைம் ஓரியன்டா லைஃப் போயிட்டு இருக்கு. சொல்லி இன்னொரு சைடும் நம்ம பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க கிளவுட் கிச்சன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த விஷயம் சொன்னீங்க. ஒரு கஸ்டமரா இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியும். இதுல இன்னொரு சைடை பத்தி நம்ம பேச மறந்துடக்கூடாது. இதை வச்சு ஒரு பெரிய எக்கானமி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்லாமல் ஜெப்டோ, பிளிங்கிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ரேப்பிடோ, இதுல வந்து இந்த ப்ரைஸ் ஹைக்குனால நம்ம என்னதான் இப்போ நம்மள சொல்றோம், நம்ம பர்ஸை காப்பாத்திக்கிறதுக்காக ரெடியூஸ் பண்ணோம் ஆர்டர் பண்றதெல்லாம் சொன்னாலும், இதனால ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இது ஒரு எக்கானமி, இதை நம்பி ஒரு வாழ்வாதாரத்தோட இருக்காங்களே, அவங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல் ரியாக்ஷன் ஆகும் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன், நீ எங்ககிட்ட பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லாமே அடிக்கிற, உன்னை நம்பி இவ்வளோ டெலிவரி பாய்ஸ் நம்பி தான் நீ இருக்க. அப்புறம் நீங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பார்த்துருப்பீங்க, அப்படியே அடக்கிடுவாங்க ஒரே நாள்ல. அப்படியே இல்லைனா எல்லாரையும் நீங்க யாருமே தேவையில்ல, அதெல்லாம் உனக்குலாம் பண்ணவே முடியாது இவங்க, சரியா? இவங்க இல்லாம அவங்க கிடையாது, அவங்க இல்லாம இவங்க கிடையாது. ஸோ மெயினா டெலிவரி தான் வந்து கான்செப்டே இதுக்கு. இந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு எம்என்சிலே என்ன இருக்கும், நீங்க வந்து உனக்கு என்னென்னலாம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, ஒரு எம்ப்ளாயா இருக்கும்போது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க அதை பண்ணணும். ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க ப்ராமிஸ் பண்ணணும், அஷூரன்ஸ் கொடுக்கணும், நீ வந்து என் கீழே ஒர்க் பண்ற, நான் இந்த மாதிரி இந்த லே ஆஃப் பண்றேங்கிற மாதிரிலாம் பண்ணாம, இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி இருக்கலாம் நீ முன்னாடி சொல்லணும், சரியா? இந்த மாதிரி நான் வந்து இப்போ பிரைஸ் இல்ல, நீ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண அவனை கை வைக்காத.
புரியுது. அவனோட சம்பளத்துல கை வைக்காத. நீ ரெண்டுத்துலயுமே கை வச்சனா ரெண்டுத்துலயும் சம்பாதிச்சனா அது அஃப்கோர்ஸ் வந்து நீ ஆன்சரபிளா தான் ஹியூமன் அபியூஸ் இல்ல இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ இதுல ஏன் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? இதை வச்சு நான் வேற ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தேன், அதுதான் எனக்கே தெரிஞ்சது. என்ன மேட்டர்னா, நம்ம இது பார்சல் அனுப்புறோம்ல, அதுல ஆமா ஆமா டன்சோ ஃபர்ஸ்ட்லாம் டன்சோ அந்த மாதிரி. சோ என்ன மேட்டர்னா, இதுல பேசிக்கலி வந்து உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, பார்சல் வெஹிக்கிள்ஸ், எது இந்த சின்ன யானை வெயிட்ட பொறுத்து இருக்கு. ரூல்ஸ் படி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூல்ஸ் படி நீங்க பார்சல் அனுப்புறது இந்த மாதிரி வண்டிகள் தான் அனுப்பலாம். பைக்ல நீங்க டாக்ஸியும் ஓட்டக்கூடாது, பார்சலும் அனுப்பக்கூடாது. ஸோ இல்லீகல். ஆனா இவங்க வந்து இந்த பிசினஸ் அலோவ் பண்ணிட்டு இது போயிட்டு இருக்கு ஆல்ரெடி, நம்ம இதுக்கு பழகிட்டோம். ஸோ இதை நிறுத்தவும் முடியாது, ஆனா ரூல்ஸும் போட்டுறாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல இவங்க ரெண்டு பேருமே, கவர்மெண்ட்டும் சரி இவங்க ரெண்டு பேருமே இதுல வந்து இன்னொரு சரியான ரூல்ஸை வைக்கலன்றதுனால இதுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது என்னைக்குமே ஒரு நிலையில்லாத தொழில் அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து, நீங்க சொல்ற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ், அவனுக்கு தேவையான பிஎஃப், இன்சூரன்ஸ் அதெல்லாம் போட முடியல. ஸோ அவங்க இருக்கு, அது பண்றதே ஒரு இல்லீகல் மாதிரி தான், பார்ஷியலி இல்லீகல் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கலையணும். இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. படித்தவர்கள் இருக்காங்க, மாஸ்டர் டிகிரிஸ் படிச்சவங்கன்னா நான் பார்த்துருக்கேன், டெலிவரி பண்ணி அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அவங்க கிட்ட கேட்டா இல்லை நான் சும்மா பார்ட் டைமா பண்றேன். பார்ட் டைமா பண்ற வரைக்கும் ஓகே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைட் கிக், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் மந்த்லி சேலரி நீங்கள் வந்து ஒரு சைட் கிக்காக பண்ணுறீங்க. எல்லாருமே சைட் கிக் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. இதே ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையில எப்போ வேணாலும் ஒன்று ரிமூவ் பண்ணுவான், எப்போ வேணாலும் மரியாதை இல்லாமல் நடத்துவான், எப்போ வேணாலும் சம்பளத்தில் கை வைக்கலாங்கிற. இடுப்பு போயிடுச்சுன்னா, வண்டி போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லை. இந்த ஓலா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேயே நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர்லாம் சார் அதுலேயே போயிடும் சார், நான் இவ்வளோ டியூட்டி ஓட்டினா தான் எனக்கு இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் கிடைக்குது. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஆப் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் காசு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் இது ஒரு பிஸ்னஸ்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே இப்போ எப்படி நம்ம எம்என்சியில் வேலை செஞ்சிட்ருக்கோம், நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஒரு தேர் நாட் ஹாப்பி பட் ஸ்டில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அடிமை மாதிரி கார்பரேட். நம்ம எக்கனாமி, நம்ம டே டு டே லைஃப் நம்ம இந்த சம்பளத்தை நம்பி தான் இருக்குங்கிறதுனால ஸோ நம்மளா ஒரு ஸ்டார்ட் அப்போ நம்மளா ஏதாவது ஒன்று நம்ம வந்து இதுலேருந்து விடை பெறறதுக்கோ இல்லை மென்டலி நம்ம ஒரு பீஸ் கிடைக்கணும்னா நம்மளா ஏதாவது பண்ணாதான் உண்டு. ரைட். ஸோ எனிவேர் நீ ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியாது. புரியுது. மேபி அவங்க அதுலேயே மேலே போகலாமே தவிர, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இன்னொருத்தங்க கீழேயோ இல்லை அதை நம்பி வேலை செஞ்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆன்சரபிள். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த டிசிஷன் உங்களையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் இன்னொரு ஆப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதுதான் முக்கியமான ஆப். டேட்டிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயம் தான். என்ன மேட்டர்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்லி ஸோ இப்போ நம்ம லாகின் அப்படின்றதே இப்போ கர்நாடகாவில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எப்பவுமே இருக்கணும், இத்தனை வயசு கீழே இருக்கவங்க ஃபோன் யூஸே குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட்டிங் ஆப்குள்ள போனோம்னா யூ ஹேவ் டு பி 18 years older. பட் இது இல்லாமலே நிறைய சிறுவர்கள் சிறுமிகள் உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய வந்து போதை வஸ்துக்கள் விற்கிறாங்க, ஸ்கேம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விபச்சாரம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரையா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுனால ஸோ பேசிக்கலி யார் வேணா போயிட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். இதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல, தனி உலகமா இயங்குது. இதை மானிட்டர் பண்றதும் கஷ்டமா இருக்குன்றதுனால என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்லேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறதுனால ரூல்ஸை வந்து இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ட்விட்டர்ல இருக்கிற பான் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் நீங்க பான் சைட்ஸ் அப்படின்னு போறப்போ அது வந்து ஃபேஸ் உனக்கு வந்து இது கேக்குதான், ஆத்தென்டிகேஷன் கேக்குதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நம்மளுக்கு ஒரு பேக் அடிப்பாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி, அது ரோபோவா ஹியூமனா செக் பண்றது. அவன் அது மட்டும் இல்லாம ஏஜ், அவன் யாருன்னு சொல்றான். ஆனா இது பேசிக்கலி என்னன்னா இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் பின்னாடி வந்துரும். இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் இது உங்களோட கண்ணு, உங்களோட இன்னும் கொஞ்சம் பர்சனல் டீடைல்ஸ்லாம் கேட்டு நீங்க தான் அந்த உண்மையான நம்பரா, உங்க ஏஜ் தான் கரெக்டா அப்படின்றப்போ நீங்க உள்ள வரும்போது இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா தப்பு பண்றதுக்கு நீங்க யோசிப்பீங்க. சோ அந்த ஒரு பேசிஸ்ல இந்த ரூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் இல்ல ப்ரோ. நான் இந்த ஆப் பத்தி நம்ம முன்னாடி பேசணும்னு நினைச்சோம், ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் தான் நினைக்கிறேன். இது ரொம்ப லேட். நம்ம வந்து ஆர்குட், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம்லாம் உன்னோட இனி எங்க வேற போர்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணாத, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், கேர்ள்ஸ்க்கு. நீ அதை வச்சு எங்க இருக்கன்னு கண்டுபிடிப்பாங்க, ஈஸியா உங்களை மேப் பண்ணிடலாம். கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ்லாம் நான் இதுல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆப் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆப்க்கு எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க விருப்பம். இட்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி, யார் வேணாலும் என்ன வேணாலும் அதுல போயிட்டு மாரல் பாலிசிங் பண்ணுவாங்க. நீ அது பண்ணும்போது யூ பி கேர்ஃபுல்னு சொல்ல வரேன். நீ அந்த டேட்டிங் ஆப்ல இட் கேன் பி யூஸ் ஃபார் எனிதிங், உங்களுக்கு தெரியும் சரியா. நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் மீட் பண்றீங்க, இந்த ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ணியும் வந்து கெட்டவன் இருப்பான் சரியா. நீ வந்து ஃபில்டர் பண்ற,
அது வந்து ஏதோ பண்ணணுமே பண்ற. இல்லைங்க, கன்சென்சுவல் செக்ஸ்க்குவே போறாங்க ஒரு கப்பல்னு ஒரு ரூம்க்கு வச்சுக்கோங்க. அங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா கூட அவ ஸ்டாப் பண்ண சொன்னா அவன் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். நீ ரூம்க்கு வந்துட்டியே, நான் காசு செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. நீ இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன், நேச்சர் ஆஃப் தட் பர்சன். ரெண்டு சைடும் சொல்றேன். இது கேன் பி எனிதிங். see what if is a psychopath, அவன் what if is a addict, இல்ல அவன் வந்து ஒரு மாதிரி அபியூசிவ் மைண்ட் செட் இருக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவேன். what if he has some sort of STDs. சரியா, அதெல்லாம் நீ பார்க்கணும். of course you have to have protected sex. சரியா, நீ வந்து அங்க பிளைண்டா போயிட்டு மாடர்ன் வேர்ல்டு நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நீ அதை மட்டும் பிரச்சனை கொண்டு வரல. நீ பண்ற பிரச்சனைனால அது எல்லாருக்குமே போகும். நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுவே ஐ ஹேட் ஏ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ஆல்சோ ட்ரை இன். யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதான் பிரச்சனை. அது எப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். கியூரியாசிட்டி. நீ அந்த ஆப்பை யூஸ் பண்ணு, கரெக்டா யூஸ் பண்ணு, சேஃபா யூஸ் பண்ணு, ரொம்ப அளவை மீறி யூஸ் பண்ணாத அப்படின்னு நான் சொல்றேன். ரைட். அதுவும் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரில நல்லவனோ இருப்பாங்க, இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கும். இல்ல ப்ரோ, கடத்தல்லாம் நடக்குது, உண்மை நடக்கலாம்ல ப்ரோ. ஆஃப் கோர்ஸ் இட் கேன் ஹேப்பன்ல. see மேட்ரிமோனிலே ஸ்கேண்டல் பண்றாங்க. நான் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி சொல்றேன். அது வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு 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 கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, see இந்த மாதிரி ஆப்பை நான் யூஸ் பண்ணேன், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ண, வி போத் லைக் ஈச் அதர். நான் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் சம் சார்ட் ஆஃப் பீச் ஹவுஸோ ஏதோ அப்பார்ட்மெண்ட்டோ போயிருக்கா. அந்த ஃப்ரெண்டோட 6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஐயோ பா. சரி, ஒருத்தனை நம்பி போற, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு 5 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ வந்து இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனுக்கு வந்து ட்ரிங்க்ல என்ன கலக்குறான்னு தெரியாது. இதெல்லாம் நீ கொடுக்குற ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ஆகிடும்ல. அப்புறம் இது வந்து நான் நம்பாதன்னு சொல்லலை, இப்படியும் இருக்கு. ஸோ நீயும் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த ஆப்ஸ்க்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் ப்ரோ. ஸ்விக்கி ஜொமேட்டோவோட இந்த மாதிரி ஆப்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அடங்கியிருக்கிற ஆப் இது. ஸோ ஃபியூச்சரே வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்பி தான். நம்ம ரொம்ப பழமைவாதமா ஆப்பே வேணும்னு சொல்லுவோம். ஆப்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து. ஏன்னா இந்த ஆப்னால கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவ்லாம் எக்கச்சக்கமா சொல்லி நம்ம ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் பர்டிகுலர் விஷயத்துக்காகயோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும், இதெல்லாம் நீங்க பண்றதா இருந்தா யூ பி கேர்ஃபுல், யூ டூ. ஏன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது அட் எண்ட் ஆஃப் தி டே உங்க ஃப்ரீடம், உங்க தனிப்பட்ட விஷயம் தான் அது. பட் இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து அது லைக் சிஸ்டர்ஸா, இப்போ என்னோட சிஸ்டரா இருந்தா ஃப்ரெண்டா அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இதை வந்து ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா போங்க. ஏன்னா நியூஸ்லாம் கேள்விப்படுறீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு, அன்கன்ட்ரோலபிளாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே அந்த இடத்துல துணை இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு லாஸ்ட்டுக்காக இருக்க போது உங்க பேரண்ட்ஸ் தான், இல்லை உங்க பிரதரோ இல்லை இதுதான். ஸோ இதை அவங்களும் இதனால அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு ஃபேமிலியே அப்சைட் டவுன் ஆகிடும். ஃபைன். ஸோ 2 ஆப்பை பற்றி பேசியிருக்கோம். ஒரு ஆப் உங்கள் மனசுக்கு ஆப்பு வைக்கும், ஒரு ஆப் உங்கள் பாக்கெட்டுக்கு ஆப்பு வைக்கும். இதில் எதை இன்ஸ்டால் பண்ணணும் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கப்பா. பேச வேண்டியதை நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்.